சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தபால் வாக்கு அளிக்க முறையான வசதிகள் செய்து தரவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. தபால் வாக்கு செலுத்துவதில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அரசு ஊழியர்கள், அதே போன்று ஆசிரியர்கள், காவல்துறையினர் தொடர்ந்து வேதனை தெரிவித்து வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி சாலையில் இருக்கக்கூடிய சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தபால் வாக்கு செலுத்துவதற்காக 50க்கும் மேற்பட்ட பெண் ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்கள் இந்த காலையிலே இருந்து அங்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைக்கும், அதே போன்று அவர்கள் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தபால் வாக்கு செலுத்த வந்த அந்த ஆசிரியர்களுக்கு அங்கு வாக்கு இல்லை என்றும் அலைகழிப்பதாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுபோன்ற அலட்சியமான ஒரு பதிலை சொல்லுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். நாளை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியில் நாளை, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அந்த பணிகளுக்காக செல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக தேர்தல் ஆணையம் இதுபோன்ற பிரச்சனைகளை தலையிட்டு அந்த பிரச்சனைகளை களைய வேண்டும். தபால் வாக்கு செலுத்துவதற்கு ஒரு இடத்திற்கு வர வைத்துவிட்டு அந்த இடத்தில் வாக்கு இல்லை என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என அங்கு சென்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் தங்களுடைய வாக்குகள் செலுத்த முடியாமல் போகும் என்ற வேதனையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று ஏற்கனவே சென்னை செனாய் நகரில் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர், குறிப்பாக பாதுகாப்பு பணியில் செல்லக்கூடிய காவல்துறையினருக்கு இது போன்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும், அரக்காணம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார்கள். அதே போல சென்னை துறைப்பாக்கம், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு திருவொற்றியூர், வடசென்னை இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இது போன்ற ஒரு அலைகழிப்பு நடைபெற்றிருக்கிறது. பரவலாக தமிழகம் முழுவதுமே தபால் வாக்கு சரியான முறையில் இவர்கள் கையாளவில்லை என்கிற போராட்டம், மறியல் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி சாலை இருக்கக்கூடிய சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தபால் வாக்கு செலுத்துவதற்காக வந்த ஆசிரியர் அந்த பகுதியில் அலைகழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாக்கு செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு அந்த தேர்தல் பணிகளுக்காக செல்லக்கூடிய தபால் வாக்கு செலுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு உடனடியாக அவர்கள் ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இப்படிப்பட்ட அலைகழிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அரசு பணியில் இருப்பவர்கள், காவல்துறையர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுடைய வாக்குகளை செலுத்தாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.